ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் ப்ளஸ் குக்கிங் டிப்ஸ் தாங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். எப்போவுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலோ இல்லைன்னா கெஸ்ட்ஸ் எல்லாம் வரும்போதும் நிறைய டம்ளர், தட்டு, ஸ்பூன் இந்த மாதிரியெல்லாம் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க ஒரே மாதிரியான ஸ்நாக்ஸ் பிளேட்ஸு, சின்ன சின்ன பிளேட்ஸாக இருக்கணும். அப்புறம் டம்ளர், ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருக்க வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி தொடச்சி போட்டு மூடி ரிலையபிளாக நம்ம எடுக்க ஈஸியாக இருக்க ஒரு இடத்துல வச்சுட்டா தூசி படியாது, ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாத சில்வர் சாமானங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதாவது நம்ம பழசாக அரிசி போட்டு வச்சுருப்போம், அது ஓட்டையாக இருக்கும், இல்லை தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம், அந்த ஓட்டையாக இருக்கும். அதில் எல்லாம் ஓட்டையாக இருக்க இடத்துல மட்டும் செல்லோ டேப்போ இல்லை ஏதாவது ஒரு டேப் வச்சு ஒட்டிட்டு நம்ம அதில் நம்மளோட எக்ஸ்ட்ரா சில்வர்ஸ் பாத்திரங்களையும் சாமானங்களையும் போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டா அதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி போகாது. ஸோ இது நான் அனுபவபூர்வமாக சொல்கிற ஒரு உண்மை தான். டப்பாவில் போட்டு வச்சா கரப்பாம்பூச்சி போயிடும். ஆனால் நம்ம இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கும் போது கரப்பாம்பூச்சி அதிகம் வராது. இதுவே நம்ம கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் போட்டு வச்சா ஈஸியாக அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதே மாதிரி காலையில் எல்லாருமே எந்திரிச்சதும் பண்ணுற வேலை ப்ரஷிங் தாங்க. எப்பயுமே நம்ம ப்ரஷ் எல்லாம் போடுற அந்த கண்டெய்னர் கீழே இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கணும். ஹோல்ஸ் இருந்ததுன்னா, ஏன்னா நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரில் போட்டு வைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி இறங்கி 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 கீழே ஸ்டோர் ஆகி நாளாக ஆக ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆல்கல் க்ரோத் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரீயாக ஏர் ஃப்ளோ இருக்க மாதிரி ஒரு கண்டெய்னரை சூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நம்ம டூத் ப்ரஷ் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். முடிஞ்சால் நம்ம டூத் ப்ரஷ்க்குனே இப்போ எல்லாமே கவர் பாக்ஸ் மாதிரி விற்கிறாங்க, அதை கூட வாங்கி நம்ம கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கீழே கண்டெய்னர், இந்த டூத் ப்ரஷ் ஹோல்டர் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் லைட்டாக ஒரு சாக் பீஸ், கரப்பாம்பூச்சி சாக் பீஸ் போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது. டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வேஸ்ட் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி அதில் கேண்டில், மேட்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டா சடனாக தேவைப்படும் போது அப்படியே அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோடு எடுத்து தேவைப்படுறத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டும் யூஸ்ஃபுல்லான டிப்பு தாங்க. என்னென்னு பார்த்தா, இப்போல்லாம் நம்ம கடைக்கு போனால் சேஞ்ச் தராமல் ₹1 காஃபி பேக்கெட்டு, ஷாம்பூ சேஷெட் இந்த மாதிரி தான் தர்றாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம கண் முன்னாடியே வச்சு ரெகுலராக அதை எடுத்து யூஸ் பண்ணி சீக்கிரமாக தீர்த்திடலாம். ஸோ இந்த மாதிரி காஃபி பேக்கெட்டு, பிக்கிள் பேக்கெட்டு, இந்த ஃப்ரீ வர்ற சூப் பவுடர், அப்புறம் இந்த டொமேட்டோ சாஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் குட்டியாக ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸோ ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம கண் படுற இடத்துலையே ஸ்டோர் பண்ணிட்டா அதை சீக்கிரமாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிடுவோம். இதே அங்கங்கே வச்சுட்டா அதை ஒரு மாதிரி ஸ்கேட்டர் ஆகி கிடக்கும், அப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணாமையும் போயிடுவோம். அடுத்தது, நம்ம வீட்டில் இருக்க மசாலா பேக்கெட்டு எல்லாம் கவர் பிரித்ததே தனியாக, கவர் பிரிக்காததை தனியாக இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டா எடுக்கும் போது அது சிந்தாமல் இருக்கும். ஒன்று சிந்தாது, இன்னொன்று ஏற்கனவே பிரித்ததை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்றை நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள், ஸ்கொயர் பாக்ஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே தேங்காய் இந்த மாதிரி உரித்து நம்ம 2-3 வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இல்லைங்களா. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி தேங்காய் ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேக்கில் இந்த மாதிரி ட்ரே, நம்மளுக்கு ஒரு ₹10, ₹20 நல்ல ட்ரே எல்லாம் கிடைக்கிது. எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸில் ஒரு ட்ரே வாங்கி நம்ம ரேக்கில் வச்சு தேங்காவை அந்த ட்ரே மேலே வச்சுட்டா அதில் இருக்க பொடி, நாரெல்லாம் கீழே சிந்தாது, இந்த ட்ரேயில் தான் விழுகும். அப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்து அதை தொடச்சி விட்டு ரேக்கை நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். குக்கிங் டிப்ஸ் தாங்க நெக்ஸ்ட்டு வரப்போகிறது. நம்ம ஆப்பம் செய்யும் போது கொஞ்சம் ஒரே ஒரு பிஞ்சு சமையல் சோடா சேர்த்தி செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ப்ளஸ் தேங்காய் எதுவுமே சேர்த்தாமையே ரொம்ப நல்லா ஆப்பம் செய்வாங்க. அது சாப்பிட்டா நெஞ்சும் கரிக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு என்ன ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு ஆட்டும் போது கொஞ்சம் அந்த கல் கழுவுற தண்ணி எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக கஞ்சி காய்ச்சிடுவாங்க. அந்த கஞ்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்ச அந்த ஆப்ப மாவில் கலந்து வச்சுருவாங்க. அப்புறம்
அப்புறமா கொஞ்சம் புளிக்க வச்சு ஆப்பம் சுடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மெதுன்னு நல்லா அங்கங்கே ஓட்டையோட அருமையான ஆப்பம் வந்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நெஞ்சும் கரிக்காது, புளிப்பும் சீக்கிரமாக ஆகாது. ஏன்னா நம்ம வந்து பழைய சாப்பாடோ இல்லைன்னா இந்த தேங்காயோ சேர்த்துறதில்ல, அதனால் அதிகமாக புளிக்காது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் வந்து அடைக்கு தாங்க. அடை வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம். அடைக்கு எப்பவுமே தேங்காய் சட்னி தாங்க பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அடுத்து அடையோட இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் சேர்த்துவீங்க இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் ஒரு துண்டு புளி ஆட் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.